அப்போ உத்தரவு வாங்கிக்கிறோம். ஒரு நிமிஷம் சாமி. இந்தாங்க. இல்லம்மா வேண்டாம், எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா சார் பணம் கொடுத்துட்டார். மேற்கொண்டு நாங்க வாங்க மாட்டோம். எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்கம்மா. நமக்கு எதிரிகளால பிரச்சனை வருதுன்னா அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது பூஜை இருக்கா? இருக்குமா, அதுக்கு சத்ரு சம்ஹார பூஜை செய்யணும். இத முருகன் கோயில்ல செய்யறது ரொம்ப விசேஷம். முடியாதவா சிவன் கோயில்ல கூட செய்யலாம். இத செஞ்சா சத்ருக்களால தொல்லை வராதுல்ல? நிச்சயம் வராதுமா. ஆனா பூஜை செய்யறவா சத்ருக்களால உண்மையா பாதிக்கப்பட்டிருக்கணும், இல்லன்னா செய்யக்கூடாதுமா. தவறி பண்ணா அதுக்கு பேரு செய்வினை. செய்வினை செய்யறது பாவம். அதை யார் பண்றாங்களோ அவங்களையே திருப்பி அடிக்கும். அத நாங்க பண்றது இல்ல. சரி, நீங்க கிளம்புங்க. வரேம்மா. என்ன யோசிக்கிற? ஐயர்கிட்ட பூஜை விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். துளசிய கலந்துக்க விடாம பண்ண அதுல ஏதாவது வழி இருக்கான்னு யோசனை பண்ணமா. ஓ, ஒரு 10 நாள் ஆகுமா? எதுக்குமா? இல்ல, பூஜை நாளைக்குதான். நீ ஒரு 10 நாள் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தனா நாம துளசிய கலந்துக்க விடாம பண்ணிடலாம். அம்மா, உன்னால முடியாதுன்னா முயற்சி பண்ணாத. என்னம்மா நீங்க என் திறமை மேல சந்தேகப்படுறீங்களா? துளசி அளவுக்கு இல்லனாலும் அவளை விட நல்லாவே யோசிப்பமா. அப்புறம் அம்மா, நான் மறுபடியும் சொல்றேன். துளசி எப்படி சுபத்ரா பலராமர் பூஜையில உங்களை கலந்துக்க விடாம பண்ணாலோ அதே மாதிரி துளசியை இந்த பூஜையில கலந்துக்க விடாம நானும் செய்வேன். துளசி புத்திசாலி. எதுவா இருந்தாலும் யாருக்கும் தெரியாத மாதிரி ரகசியமா செய்வா. நீயும் அவளை மாதிரியே பண்றேன்னு சொல்லி மத்தவங்க கிட்ட மாட்டிக்காத. அப்படிலாம் ஆகாதுமா. சின்னதா தப்பு நடந்தாலும் கடைசியில அது எனக்கு தான் கெட்ட பேர் ஆயிடும். உங்க பேரு கெடாம நான் பாத்துக்கிறேம்மா. நானும் புத்திசாலிதான்னு காட்டுறேன். என்னங்க, எல்லாருக்கும் டீ போட்டு ரெடியா வச்சுட்டேன். எங்க அண்ணாவுக்கு பிடிச்ச கடலை உருண்டை, சீடை இதெல்லாம் கூட ரெடி பண்ணிட்டேன். அவங்க எப்பங்க வருவாங்க? ஏங்க இன்னும் காணோம்? இங்க எதிரில தானமா இருக்காங்க, வந்துருவாங்க. என் அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேக்குறீங்களா? எப்பவும் அண்ணன் சொன்ன நேரத்துக்கு வந்துருவாரு. நீங்க ஒரு ஃபோன் பண்ணி தான் பாருங்களேன். அம்மா, ஒரு 100 rupees கிடைக்குமா? எதுக்குடி? இங்க பக்கத்துல மரத்தடியில கிளி ஜோசியர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் உங்க அண்ணன் எப்ப வருவாருன்னு கேட்டு பாக்குறேன். ஏய், சின்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? உன் அண்ணன் வரும்போது வரட்டுமே, நீ ஏன் இப்படி அழட்டிக்கிற? பாருங்க இவள எப்படி பேசுற பாருங்க. விடு சிவகாமி, இவள நான் கண்டிக்கிறேன். துளசி, வீட்டுக்கு அண்ணனும் அண்ணியும் வர போறாங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்ல இப்படி எல்லாம் கேக்குறா. நீ அதை கிண்டல் பண்ணலாமா? தப்புமா. சிவகாமி, நீ எதுக்கும் கூகுள் மேப்ல நம்ம வீட்டு லொகேஷனை சர்ச் பண்ணி அதை உன் அண்ணனுக்கு அனுப்பிடு. பாவமா, அவர் நம்ம வீட வழி தெரியாம தேடக்கூடாதுல்ல. சூப்பர்ப்பா, அம்மாவை செம்மையா கலாய்ச்சிட்டீங்க. என்னடி 2 பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? பின்ன என்னம்மா, பக்கத்துல இருக்கிற மாமாவுக்கு இங்க வர தெரியாதா? எப்ப வருவாங்கன்னு கேட்டேன். அது ஒரு குத்தமா? அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உலகத்துல எல்லாருமே ஒரு கஷ்டம் வந்தா அது எப்படா போகும்னு நினைப்பாங்க. ஆனா நீ மட்டும் அந்த கஷ்டம் எப்படா வரும்னு ஆவலா எதிர்பார்க்கிற. நான் கஷ்டம்னு சொன்னது உன்னோட அண்ணிய. அந்த இம்சைக்கு நீ டீ எல்லாம் வேற போட்டு வச்சிருக்க. ஐயோ ஐயோ. ஏய், என்னடி பேசுற?
அப்படியே வாய் மேலே போடுவேன். உங்க அண்ணி வருவாங்க, முடிஞ்சா அவங்க வாய் மேல போடு. உனக்கு வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே போகுது. அடிக்க மாட்டேங்கிற தைரியமா உனக்கு? உன்னை பாத்தீங்களாப்பா? இதாலே போட்டாதான் நீ திருந்துவ. மா, 4 அடி வேணாம். போடு. நீங்க சும்மா இருங்க. சிவகாமி, சிலக்கு வேணாம். வேண்டாம் சிவகாமி, அடி, வாங்க feel நீ. பண்ணுவ. உன்னை விடு எங்க போடுற? வேணாம் என்ன சிவகாமி, பேச்சு பேசுற? ஏய் நில்லு. ஓடாத. ஏய் பாத்துமா பாத்து வேணாம். மா, இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல உன்னை. சாரி, தெரியாம அடிச்சிட்டேன். தெரியாம இடிச்சியா? கீழே விழுந்து அடிபட்டு திரும்பவும் ஹாஸ்பிட்டல்ல படுக்கணுமா? பாத்து வர மாட்ட? வாங்க மாமா. வாங்க அத்தை. அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. வாங்க. வாங்க அண்ணி. வாங்கண்ணா. உள்ள வந்து உட்காருங்க. வாங்க மாமா வாங்க உள்ள வாங்க. வா. உட்காருங்கண்ணா. உட்காருங்க மாமா. உட்காருங்க அண்ணி. உட்காரு. உட்காருங்க. உட்காரு. துளசி, ஆ? மாமாவுக்கு அத்தைக்கும் குடிக்க தண்ணி கொண்டு வா. சரிம்மா. ஏய் நெல்லு. எனக்கு எதுவும் வேண்டாம். சிவகாமி, அதுவும் இல்லாம அவளை எதுவும் கொண்டு வர சொல்லாத. அவளுக்கு தான் என்ன பார்த்தாலே ஆக மாட்டேங்குதே. அண்ணி, அவ அப்படியெல்லாம் நினைக்க மாட்டா அண்ணி. இல்லைன்னா நான் போய் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு டீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வேண்டாம் சிவகாமி, நான் எதையும் சாப்பிட மாட்டேன். சாப்பிடுற மூட்லயும் இல்ல. அண்ணே, உங்களுக்கு பிடிக்குமேனு கடலை உருண்டை சீடையெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களாவது சாப்பிடுங்கண்ணே. அத இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேம்மா. பைரவி ஏதோ வேலை இருக்கு, டைம் இல்லைன்னு சொன்னா. அதனாலதான் கலச பூஜைக்கு முறைப்படி உங்களை கூப்பிட வந்திருக்கா. அண்ணி வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷண்ணே. துளசி பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. அதனால உங்க அண்ணன் அம்மன் கோவில்ல விசேஷ பூஜை ஏற்பாடு பண்ணிருக்காரு. இது விஷயமா உங்ககிட்ட சொல்லிருப்பாரே. ஆ மாமா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு. அந்த பூஜையில நீங்க குடும்பத்தோட வந்து அவசியம் கலந்துக்கணும். கண்டிப்பா அண்ணி. துளசியோட ஆரோக்கியத்துக்காக நீங்களும் அண்ணாவும் ஏற்பாடு பண்ணது. அந்த பூஜையில கலந்துக்க நாங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த பூஜையில துளசி தான் உட்காரணும். அவளை அடக்கொடுக்கமா இருக்க சொல்லு. சரிங்க அண்ணி. எப்பவும் போல சேட்டை பண்ணானா தெய்வ குத்தம் ஆயிடும். நல்லபடியா விரதம் இருந்து பக்தியோட வரணும். சொல்லி கூட்டிட்டு வா. சரிங்க அண்ணி. ஆ போலாம். சிவகாமி, எல்லாரும் பூஜைக்கு வந்துருங்கம்மா. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நீங்க வந்தா போதும். சரிங்க அண்ணே, கண்டிப்பா வந்துடுறோம். பார்த்திபா, நாளைக்கு கோயில்ல மீட் பண்ணலாம். சரிங்க மாமா. வரமா. ஆ. வா. துளசி வரமா. போயிட்டு வாங்க. பைரவி, ஒரு நிமிஷம். சிவகாமி, சொல்ல மறந்துட்டமா ஒரு நல்ல விஷயம். சொல்லுங்கண்ணே. உனக்கு ஷேரா கிடைச்ச ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குமா. பில்டர்ஸ் எல்லாம் அங்க பிளாட்ஸ் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை இப்ப வித்தா கூட ரொம்ப நல்ல விலைக்கு போகும். ஆனா என்னோட அட்வைஸ், இப்போதைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில நீ கைய வைக்காத. கொஞ்சம் வெயிட் பண்ணு, இன்னும் நல்ல காசு பார்க்கலாம். என்ன
என்னம்மா சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கு வேற ஒரு யோசனை வந்தது. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். வரேன் மச்சான். வரேன்டா. வாங்க பாய் மாமா. ஓகே மச்சான். அம்மா, நாளைக்கு தான் நான் கலச பூஜையே பண்ண போறேன். ஆனா இப்பவே நம்ம இடத்தோட மதிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? நான் ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணுமா. என் கை விட்டு போனது திரும்பவும் கிடைச்சிருக்கு. இனிமே இது என்னோடது. யாரும் உரிமை கொண்டாட முடியாது. டேய் மச்சான், ரொம்ப நேரமா ட்ரை பண்றான்டா. எனக்கு நம்பிக்கையே இல்லடா. அங்க என்னதான்டா நடக்குது? பார்த்தா தெரியல, மக்கர் பண்ணிய கார், பாதியில் மாட்டிக்கொண்ட போலீஸ் கமிஷனரின் மகன். நடந்தது என்ன? எங்க அம்மா அப்பவே சொன்னாங்கடா, வடக்குல சூளம் போகாத, பாதியிலே மாட்டி பண்ண. கார் கிளம்புங்கிற வாய்ப்பே இல்ல ராஜா, நாம தான் கிளம்பணும். டேய், யாராவது வந்து காரை ரிப்பேர் பண்ணுங்கடா. சாரி மச்சான், எங்களுக்கு பர்கர் பீஸான்னு நல்லா சாப்பிட தான் தெரியும். காரெல்லாம் ரிப்பேர் பண்ண தெரியாதுடா. டேய், சரியான யூஸ்லெஸ்டா. எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கீங்களே. டேய், முதல்ல காரை மாத்திரா. ஹோட்டல்ல ட்ரீட் தரேன்னு கூட்டிட்டு வந்துட்டு எங்களை அம்போ நிக்க வச்சிட்ட. சாரிடா, கார் எப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என்னடா பண்றது? டேய் மச்சான், நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன். சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி காரை அவங்க கிட்ட ஒப்படைச்சிரு, நாம நேக்கா கலந்துக்கலாம். கரெக்டா? டேய், கார் இல்லாம போனா என் அம்மா என்ன தொலைச்சிருவாங்கடா. போடா, எங்க அம்மா கொன்னே போட்டுறாங்க. முதல்ல கிளம்புற வழியே பாடுறா. சாரி மச்சான், நீ கமிஷனர் பையன், எப்போ வேணாலும் போலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனா நாங்க லேட்டா போனா வீட்டுல திட்டுவாங்கடா. ஆமாண்டா. அதனால டேய், எங்க வீடு பக்கத்துலாண்டா இருக்கு. நாங்க அப்படியே நடந்தே போய்க்கிறோம்டா. நீ யாருக்கிட்டாச்சும் லிஃப்ட் கேட்டு போயிடுறா. ஓகேடா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. டேய் மச்சான், ஒரு முக்கியமான மேட்ரு. இந்த ஏரியாவுல அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால பேய் இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. சீக்கிரம் கிளம்பிடு மச்சான், பாத்து. பாய் மச்சான், பாத்து போடா. போங்கடா, போங்க. பாய் மச்சான். பேய் தானே வரட்டும், நான் பாத்துக்கிறேன். ஐயோ, இவளா? இவ பேயை விட மோசமானவளாச்சே. துளசி, உங்க அத்தை பையன்டி, நீங்க வேணா போங்க. இருடி, முதல்ல என்னன்னு கேப்போம். அம்மா, நீங்க என்ன பண்ற? கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஓ, வீட்ல டிராப் பண்ணணுமா? வேணாம் வேணாம், நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. அப்புறம் ஏன்டா லிஃப்ட் கேட்ட? சாரி, நீ எனக்கு தெரியல. நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். நீ கிளம்பு. டேய், ஓவரா பண்ணாத. இது ராத்திரி நேரம்டா, இங்க ஆட்டோ எல்லாம் எதுவும் வராது. நீ வேற பயந்தாங்கொலி, பேய் பிசாசுங்க வந்து அடிச்சிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் வராது. வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஆமாமா, நாங்க தான் பார்த்தோமே. பலராமர் சுபத்ரா பூஜை அப்போ
ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயான்னு தைரியமா ஓடி வந்தானே நீ. ஆ? துளசி, என் வீடு இங்க பக்கத்துல தான். நான் நடந்தே போய்க்கிறேன்டி. நீ அவரை கொஞ்சம் ட்ரா பண்ணிடு. சரிடி, நீ பார்த்து கேர்ஃபுல்லா போ. ஓகேடி, பாய். பாய். என்னடா டிராப் பண்ணவா? சீக்கிரம் சொல்லு, டைம் ஆச்சு. ஆமா, உன் அம்மா கேட்டா என்னடா சொல்லுவ? என்னோட வண்டியில வந்தது தெரிஞ்சா கதக்களி ஆடிடுவாங்க. பரவாயில்லையா? உனக்கு ஓகேன்னா சொல்லு, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே டிராப் பண்ணிடுவேன். என்னடா கமிஷனர் வீட்ல இருந்து காலா? அதானே பார்த்தேன். நான் உங்க அம்மாவுக்கு மூக்கு வேர்த்துருமே. ஐயோ, என் அம்மா தான் கால் பண்றாங்க. கொஞ்சம் பேசாம இருடி. அம்மா. டேய் விஸ்வா, எங்கடா இருக்க? டேய், நான் இங்க இருக்கேன்னு சொல்லிடு. ஏய் பிசாசு. அம்மா சொல்லுங்கம்மா. இப்ப பிசாசுன்னு யார திட்டுன? சாரிம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸோட கோஸ்ட் மூவி பார்த்துட்டு இருக்கேம்மா. அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேம்மா. டேய், நைட் ஆயிடுச்சுடா. அப்பா நீ எங்க எங்கன்னு கேட்டுட்டே இருக்காரு. எப்பதான் வருவ? இதோ வந்துட்டேம்மா. ஒரு half an hourல வந்துடுறேன். சீக்கிரம் வாடா. ஓகேம்மா, பாய். டேய், உனக்கு அறிவில்ல? போன்ல அம்மா பேசுறாங்கன்னு சொல்ற, நீங்க இருக்கேன்னு சொல்லி நான் போய் மாட்டிக்கணுமா? சரி சரி, எதுக்கு இப்ப ஓவரா டென்ஷன் ஆகுற? உனக்கு தான் அறிவு இருக்குல்ல, சீக்கிரம் டிசைட் பண்ணி சொல்லு. எதுக்கு? நீ வர போறியா இல்லையா? சாரி, உன்னோடலாம் வர முடியாது. நோ ப்ராப்ளம். எப்படியும் கொஞ்ச நேரத்துல பேய் வந்துரும். உனக்கு எப்படியோ, எனக்கு பேய்னா பயம். நான் போறேன். பாய் பாய். ஏய் துளசி, நில்லு. என்னடா? என்ன வீட்ல டிராப் பண்ணிடுறியா? உனக்கு வெக்கமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. சரி சரி, உட்கார், டிராப் பண்றேன். என்னடா இப்படி உட்கார்ற? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். வண்டி எடு. அடேங்கப்பா, என்ன ஒரு புத்திசாலித்தனம். பைரவி உன்னை நல்லா வளர்த்திருக்காங்க. நீ இப்படியே பேசிட்டு இருக்கேன்னா சொல்லு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். சரி சரி, நீ எப்படியோ உட்காரு. ஆனா கெட்டியா புடிச்சுக்கோ, குப்புற அடிச்சு கீழே விழுந்துராத. ஐயோ, நீ முதல்ல வண்டி எடுக்கிறியா? சரி இரு. ஆடாம இரு. ஐயோ, ஏய், நான் எங்க ஆடுறேன்? நீ ஒழுங்கா ஓட்டிட்டு போ. இவ்ளோ வெயிட்டா இருக்க. ஐயோ. ஏய், என்ன பண்ற? ஒழுங்கா போ. டேய், நீ இப்படி ஆடிக்கிட்டே வந்தா நான் எப்படிடா பேலன்ஸ் பண்ணுவேன்? அது இங்க டச் ஆகுதே. டச் ஆகுதான், அதுல என்னடா பிரச்சனை? நீ இப்படி பண்ணா என்னால நிச்சயமா வண்டி ஓட்டவே முடியாது. கிரிக்கெட்ல மட்டும் 6 அடிப்பேன் 4 அடிப்பேன்னு கெத்தா சொல்லுவ, வண்டி ஓட்ட வராதா? டேய், எனக்கு பாக்ஸிங்கும் தெரியும். இறங்கி ஒரு குத்து விட்டேன்னா தாங்க மாட்டேன். ஓஹோ, அவ்ளோ பெரிய பாக்ஸரா? எங்க குத்து பார்க்கலாம். ஏன்டா டென்ஷன் ஆகுற? இப்போ என்னோட தயவு இருந்தாதான் உன்னால வீட்டுக்கே போக முடியும். அதுக்காக உன் காலை பிடிக்கணுமா? டேய், ரோட்ட பார்த்து ஒழுங்கா வண்டி ஓட்டுறீ. ஒழுங்கா உட்காரு, ஓட்டி தொலைக்கிறேன். விஸ்வா, நாளைக்கு எனக்காக உங்க அப்பா கோயில்ல பூஜை வச்சிருக்காரு. நீ வருவல்ல? ட்ரை பண்றேன். உன்னை ரொம்ப எதிர்பார்ப்பேன்டா. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. காலையில மீட் பண்ணலாம்.
பாய். ஓகே பாய், குட் நைட்.